அன்புள்ளம் கொண்டவர்களை, நம்பிக்கையின் தீபம் பகிர்வின் ஒளி என்ற மேன்மையான கருத்தை இன்றைய இறைவார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. நம்பிக்கையும் செல்வமும் பற்றிய ஆழமான சிந்தனையை வார்த்தை தருகிறது. அதே சமயம் தீபாவளி நம் இதயங்களின் ஒளி, பகிர்வு, புதுப்பிப்பு ஆகியவற்றை நினைவூட்டுகிறது. இவை இரண்டையும் இணைத்து நாம் நம்பிக்கையின் தீபமாக, பகிர்வின் ஒளியாக உருமாற வேண்டும் என்று இன்றைய வார்த்தையும் நமக்கு சொல்லித்தர விளைகிறது. வார்த்தையோடு இணைந்து நாம் பயணிப்போம். நம்பிக்கையின் தீபமாய் மாற, பகிர்வின் ஒளியாக எங்கும் நாம் பரவசத்தையும் அருளையும் கொடுக்க வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, இன்று நாம் தீபாவளி பண்டிகை கொண்டாடும் நாளில் ஒளி இருளை வென்ற நாள் என நினைவு கூறுகிறோம். ஆனால் இயேசுவின் பார்வையில் உண்மையான தீபாவளி என்பது நம்பிக்கையால் இருளை அகற்றி கருணையால் ஒளியை பரப்புவது. இன்றைய இறைவார்த்தையும் நம்மை அதற்கே அழைக்கின்றன. ஆபிரகாமின் நம்பிக்கை என்னும் தீபம், செல்வந்தனின் இருளும் நமக்கு கற்பிக்கின்ற ஆழமான பாடம் அதுதான். ஆபிரகாமின் நம்பிக்கை நம்பிக்கையின் தீபம். ரோமையருக்கு எழுதிய புத்தகத்தில் பவுலடியார் சொல்லுகிறார், ஆபிரகாமின் நம்பிக்கையால் வலிமை பெற்றார் என்று சொல்லப்படுகிறது. அவரை சுற்றிலும் இருள், வயது முதிர்ந்த வாழ்க்கை, குழந்தை இல்லை, எதிர்காலம் தெரியாது. ஆனால் அவர் உள்ளத்தில் ஒரு தீபம் இருந்தது, நம்பிக்கையின் தீபம். அவர் கூறினார், இறைவன் சொன்னால் அது நடக்கும். இந்த நம்பிக்கை அவரை இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வந்தது. இன்றைய தீபாவளி நமக்கு அதே அழைப்பு தான் தருகிறது. இருள் எங்கிருந்தாலும் நம்பிக்கையின் தீபம் ஏற்றுங்கள். அது மின்மினி விளக்காக இருந்தாலும் அந்த ஒளி மற்றவரையும் வழிநடத்தும் என்ற உண்மை உணர்த்தப்படுகிறது. நற்செய்தியில் செல்வந்தனின் பிழை, சுயநலத்தின் இருள் அவனை முழுமையாக அடைத்து வைத்திருந்தது என்பதை உணர்த்துகிறது. என் களஞ்சியங்களை பெரிதாக்குவேன், என் பொருளில் அமைதியாய் வாழ்வேன். ஆனால் கடவுள் அவனை நோக்கி, அட முட்டாளே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிய போகிறது என்று சொல்லுகிறார். அவன் களஞ்சியங்களில் வெளிச்சம் இருந்தது, ஆனால் இதயத்தில் இருள். அவன் விளக்கை வெளியே ஏற்றினான், ஆனால் உள்ளே ஏற்றவில்லை. தீபாவளியில் நம்மால் விளக்குகளை ஏற்றலாம், ஆனால் இதயத்தில் ஒளி இல்லாவிட்டால் அது வெளி அலங்காரமாக மட்டுமே மாறிவிடும். அன்பு, பகிர்வு, நம்பிக்கை என்ற ஒளி இல்லாத வாழ்வு அது செல்வந்தனின் இருள் வாழ்வு போல் இருக்கும். நம்பிக்கையின் ஒளி பகிர்வின் பண்டிகையாகவே என்று வார்த்தையோடு நாமும் இணைந்து கொண்டாட வேண்டும். தீபாவளியின் உண்மையான பொருள் பகிர்வின் மகிழ்ச்சி. அந்த இரவு எத்தனை விளக்குகள் ஏற்றப்பட்டாலும் ஒரே ஒரு விளக்கு மற்றவரின் ஒளியை அணைக்காது, அது மேலும் ஒளியை பரப்பும். அதுபோல நம்பிக்கையுள்ளவர்கள் தன் நம்பிக்கையை பகிர்ந்தால் அது மற்றவரின் வாழ்க்கையும் ஒளியால் நிரப்பும். ஆபிரகாமின் நம்பிக்கை இன்றும் உலகை ஒளிப்படுத்துகிறது. செல்வந்தனின் சுயநலம் இருளாகவே முடிந்தது. இன்றைய தீபாவளியில் நாமும் சொல்லலாம், இறைவா, என் இதயத்தில் உமது நம்பிக்கையின் தீபத்தை ஏற்றுங்கள். அது எனக்குள் மட்டுமல்ல, பிறருக்காகவும் ஒளிக்கட்டும் என்று. தீபாவளி வெளி விளக்குகளில் பண்டிகை அல்ல, அது உள் நம்பிக்கையின் விழா. ஆபிரகாமை போல நம்பிக்கையால் ஒளிப்பாயும் வாழ்க்கையை வாழ்வோம். செல்வந்தனை போல பொருளில் அல்ல, கருணையில் செல்வந்தராகவும். அப்பொழுது கடவுள் நம்மை நோக்கி சொல்லுவார், நம்பிக்கையின் மகனே, உன் ஒளி உலகில் எங்கும் பரவட்டும் என்று. அதை ஏற்று வாழவே நாம் நிறைந்திருக்க வார்த்தை என்று அழைக்கிறது. ஆக தீபாவளி என்றால் விளக்கு வரிசை என்று பொருள். நாம் மட்டும் சிரித்தால் ஒரு தீபம் தான் எரியும். ஒரு தீபம் இருந்தால் அது தீபாவளி அல்ல. நாம் பிறருடைய உதடுகளில் புன்னகை தீபங்களை ஏற்றி வைக்க வேண்டும். நாம் பிறருடைய துயரங்களை துடைக்கும் பணிகளை செய்தால் அவர்களுடைய உதடுகளில் தீபங்கள் ஏற்றி வைக்கிறோம் என்று பொருள். ஆக
நீங்கள் எப்போதெல்லாம் பிறருடைய உதடுகளில் புன்னகை தீபங்களை ஏற்றி வைக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் தீபாவளி கொண்டாடுகிறீர்கள். தீபாவளி ஆண்டுக்கு ஒரு முறைதான் கொண்டாட வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். தினந்தோறும் கொண்டாடலாம். எவர் முகத்தில் நீங்கள் தீபங்களை ஏற்றுகிறீர்களோ, புன்னகை என்ற தீபங்களை ஏற்றுகிறீர்களோ, நம்பிக்கை என்ற தீபங்களை ஏற்றுகிறீர்களோ, இருளகற்றி தீபங்களை ஏற்றுகிறீர்களோ, அன்றெல்லாம் நமக்கு தீபாவளி தான். ஆகவே இந்த நல்ல நாளில் நான் நமது உள்ளத்தில் இருக்கிற அழுக்காறுகளை தூக்கி எறிந்து நம்பிக்கையுள்ள மகனாக நாம் வாழ இறைவன் அழைப்பு விடுக்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, ஏனென்றால் இன்றைய காலத்தில் மக்கள் பணத்தில் முதலீடு செய்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவர்கள் நம்பிக்கையின் முதலீடு செய்ய வேண்டும். வானம்தான் நம்பிக்கையுள்ளவரின் வங்கி. அங்குள்ள வட்டி கருணை, அங்குள்ள சேமிப்பு நீதிய வாழ்வு. எனவே இதை உணர்ந்து இந்த நல்ல நாளில் ஒவ்வொருவரும் முகத்தில் புன்னகை தீபங்களை ஏற்றி ஒளியின் மக்களாக வாழ்வோம். ஏனென்றால் நம்பிக்கையின் தீபம் பகிர்ந்த ஒளி என்பதை இறைவன் நமக்கு கற்றுத்தருகிறார். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, ஆபிரகாமை போல நம்பிக்கையுடன் வாழும், செல்வந்தனை போல சுயநலத்தில் அல்ல பகிர்வில் தான் செல்வந்தராகுவோம் என்ற உணர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும். இறைவன் நம்மை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்களை நோக்கி மடையன் என்று அழைக்காமல் நம்பிக்கையுள்ள மகனே என்று அழைக்க நாங்கள் நம்பிக்கைகளால் செல்வந்தராக வாழ்ந்து ஒவ்வொருவரின் முகத்தில் புன்னகை என்ற தீபங்களை ஏற்றி இந்த ஒளியின் விழாவை மகிழ்வோடு கொண்டாட எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.